ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எஸ்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்சுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு ஒன் டே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் எஸ்டர்டே ஆஃபரை மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு 70 நாள் டைம் இருக்கு, எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு 50 நாள் டைம் இருக்கு. ஸோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. குரூப் டி எக்ஸாம்ல உங்களோட டார்கெட் அவுட் ஆஃப் 100க்கு 85 பிளஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல உங்களோட டார்கெட் அவுட் ஆஃப் 150க்கு 140 பிளஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க டார்கெட் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணும்போது ஒரு டாப்பராகவே குரூப் டிலையும் செலக்ட் ஆகிடலாம், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்லையும் செலக்ட் ஆகிடலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ரிப்பீட்டடா ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். இப்போ நீங்க வீட்டில் வச்சு ஒரு 20 ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எக்ஸாம் ஹாலில் போய் எழுதக்கூடியது 21வது ஃபுல் டெஸ்டா இருக்கணும். அப்படி எழுதும் போது தான் உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எதுல வீக்கா இருக்கீங்க, எது உங்களோட ஸ்ட்ராங் ஏரியாஸ்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ குரூப் டிக்கு 70 நாள் டைம் இருக்கு. இந்த 70 நாள்ல டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்தா 70 ஃபுல் டெஸ்ட் எடுக்கலாம். இல்ல 2 நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்தா 35 ஃபுல் டெஸ்ட் எடுக்கலாம். இல்ல 3 நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சது 20 ஃபுல் டெஸ்டாவது நீங்க எடுக்கலாம். அதே மாதிரி எம்டிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா மேக்சிமமா நீங்க ஒரு 25 ஃபுல் டெஸ்ட் வந்து எடுத்துடலாம் எக்ஸாமுக்கு முன்னாடி. இல்ல அவ்வளோ எடுக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபுல் டெஸ்டாவது இப்ப இருக்கிற டைமுக்குள்ள ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்தா கூட நீங்க எம்டிஎஸ் எக்ஸாம் போறதுக்குள்ளே 10 ஃபுல் டெஸ்ட் வந்து எடுத்துடலாம். ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது அதை தரவா அனலைஸ் பண்ணுங்க. இப்ப குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கிறீங்க, 1.5 மணி நேரம் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க அனலைஸ் பண்றது எவ்வளவு நேரம்னா 3 மணி நேரம் டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். அப்பதான் என்னென்ன டாபிக்லாம் வந்திருக்கு, நாம என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், எந்தெந்த கொஸ்டின்ல அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், எங்க கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருக்கோங்க கூடிய எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா டெஸ்ட் எடுக்கிறாங்க, பட் அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. டெஸ்ட் அனலைஸ் பண்ணல அப்படின்னா அந்த டெஸ்ட் எடுக்கிறதே வேஸ்ட். ஏன்னா இப்போ ஒரு டெஸ்ட் அட்டன் பண்றோம், அதுல 50 மார்க் ஸ்கோர் பண்றோம், அனலைஸே பண்ணல. 2வது டெஸ்ட் எடுக்கிறோம்னா 2வது ஸ்கோர்ல மார்க் என்னவா இருக்கும், 50 மார்க் இருக்கும், இல்லைன்னா 45 மார்க் வரும், அவ்வளவுதான். அதே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை எடுத்துட்டு அதை தரவா அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பா 50 இருந்தது 55 மாறும். அதுக்கப்புறம் 2வது டெஸ்ட்டை நல்லா தரவா அனலைஸ் பண்ணிட்டு 3வது டெஸ்ட் எடுக்கும்போது உங்களோட ஸ்கோர் வந்து 60க்கு மேல இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? அனலைஸ் பண்றது இப்ப டெஸ்ட் 1.5 மணி நேரம்னா 3 மணி நேரம் ஆகிரும். டெஸ்ட்டை தரவா அனலைஸ் பண்றதுக்கு 3 மணி நேரம் ஆகிரும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லா அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்றது, அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் படிக்கிறது, அதுக்கு திருப்பி வந்து சாப்டர் டெஸ்ட் எடுக்கிறது, இதுலயே ஃபுல்லா போயிரும். அப்ப 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் வந்து ஃபுல் டெஸ்ட் எடுத்து எந்தெந்த இதை இம்ப்ரூவ் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஏரியாஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுக்காக தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து 500 டெஸ்ட்டுக்கு மேல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். குரூப் டி எக்ஸாம் வர்றதுக்குள்ளே இதுல உங்களுக்கு 1000 டெஸ்ட்டுக்கு மேல கொடுத்துருவோம். ஓகேவா? சோ அதே மாதிரி இதுல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இந்த டெஸ்ட் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் டெஸ்ட் மட்டும் இது வரைக்கும் 40 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இது எல்லாமே எஸ்டர்டே உங்களுக்கு டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, சோ இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு எம்டிஎஸ் டெஸ்ட்ல ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் எம்டிஎஸ் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட்ல ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆல்ரெடி எஸ்டர்டே வந்து 9 o'clock கிட்ட தான் இந்த ஆஃபர் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். சோ இன்னைக்கு ஒன் டே மட்டும் நாம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். எஸ்டர்டே மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட் சோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock குள்ள ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு ஈவினிங் 6 o'clock பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். அதே மாதிரி நாளைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வீக்லி டெஸ்ட் 1 வந்து அப்லோட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ண போறாங்க. இப்போ இந்த மண்டே வந்து நாம குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு நாளைக்கு வீக்லி டெஸ்ட் 1 அட்டெண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஃப்ரீ லைவ் டெஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா 6 o'clock, இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ நாளைக்கு மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஓகே, சோ இந்த டெஸ்டையும் மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணிருங்க. ஓகே, சோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும்.
ஸோ டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்றீங்கன்னா 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட்டுங்கும் போது சாப்டர் டெஸ்ட்டுக்கு 15 மினிட்ஸ் இல்லைன்னா 20 மினிட்ஸ் டைம் கொடுத்துருப்போம். ஃபுல் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டைம் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து சைட்ல இருக்கும். எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் நீங்க வந்து போயிட்டு வந்துக்கலாம். ஓகேவா? இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா சொல்யூஷன் வந்து இங்கிலீஷ்ல பார்த்துக்கலாம். கொஸ்டின்ஸும் நீங்க வந்து இங்கிலீஷ்ல பார்த்துக்கலாம். அதே இது தமிழ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருக்கும். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான டீடைலான சொல்யூஷனும் நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பாத்துக்கலாம். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்காங்க, எங்க இருந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும், எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, எம்டிஎஸ்க்கு நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டி அண்ட் எம்டிஎஸ்க்கான ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் மட்டும் தான் குரூப் டில முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஆரம்பிச்சா கூட குரூப் டி எக்ஸாமுக்கு ரெடியாக முடியும். ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பேட்ச்ல உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேட்ச்ல வந்து டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? இன்னும் வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1,999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுத்தாதான் ரியல் எக்ஸாம் போகும்போது ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா டெஸ்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாம டெஸ்ட் எடுக்காதீங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாம டெஸ்ட் எடுக்கும்போது நம்மளோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. ஏன்னா நம்ம எதுவுமே படிக்காம போய் டெஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு புதுசா இருக்கும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்னதான் மார்க் 40, 50 வந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, அப்செட் ஆகக்கூடாது. அதை அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு மூவ் ஆகணும். வீட்டுல வச்சு நாம டெஸ்ட் எடுக்கும் போது மார்க் ரொம்ப லோவா வருது அப்படின்னா அதுக்காக டெஸ்ட் எடுக்காம விட்டுறக்கூடாது. டெஸ்ட்டை தரோவா அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட் எப்படி எடுக்கணுமோ அதை பார்க்கணும். அப்புறம் அப்படி ஒவ்வொரு டெஸ்டா எடுக்க தான் படிப்படியா ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். படிச்சு முடிச்சோடனே ஒரே டெஸ்ட்லயே எல்லாருக்குமே 100 அவுட் ஆஃப் 100 வரப்போறது கிடையாது. எவ்வளவுதான் நம்ம டெஸ்ட் போட்டாலுமே நம்மளோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா அந்த 85 to 90க்குள்ள வரும். ஓகே, ஒரு டாப்பரே பாத்தீங்கன்னா 85ல இருந்து 90க்குள்ள தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. நீங்க அதை டார்கெட்டா வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சோ குரூப் டி எக்ஸாம் சொல்றேன். அதே எம்டிஎஸ்ங்கும் போது ஒரு 135ல இருந்து 140 கிட்ட நீங்க டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகே, திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். சோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நாளைக்கு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் இருக்கு. சோ அந்த டெஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.